இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மைக் டெஸ்டிங் 1 2 மைக் செட் என்ன வெற்றி என்ன என்ன இருக்கிறது ஒரு மைக்கு. நான் பேசுறதுக்கு முன்னாடி பாட்டு பாடுது. எப்போ கரெக்ட் பண்ணிக்கிறேண்ணே? பேசலாமா? பேசுங்கண்ணே. தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த தாரக மந்திரத்தோடைய பேச்சை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த வெற்றிக்கு ஆங்கிலத்திலும் பேச தெரியாது, ஆணவமாகவும் பேச தெரியாது, அடுக்கு மொழியில பேச தெரியாது, இடுக்கு மொழியிலும் பேச தெரியாது, புள்ளி விவரத்தோட பேச தெரியாது, பொய்யும் பேச தெரியாது. ஆனா உண்மையா பேச தெரியும். சத்தியத்தை பேச தெரியும். அரசியலும் பேச தெரியும். என்னடா அரசியலுக்கும் உண்மைக்கும் சத்தியத்துக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குன்னு கேக்குறீங்களா? இருக்கு. சில அரசியல்வாதிகள் வேணா போய் சொல்லலாம், ஆனா அரசியல் போய் சொல்லாது. அரசியல் அவசியம். அரசியல் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிற ஒரு விஷயம், இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் 4 மாசத்துக்கு பள்ளிக்கு போற பிள்ளையில இருந்து பள்ளு போன பெரியவர் வரைக்கும் அரசியல் மட்டும்தான் பேச்சா இருக்க போகுது. உங்க எல்லாரும் மனசுலயும் நான் இருக்கிறேன்னு தெரியும், என் மனசுல நீங்க எல்லாரும் இருக்கிறீங்கன்னு தெரியும். இதெல்லாம் நானா எதுவும் செய்யல, தானாவும் வரல. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த உட்காந்துருக்காரு என்னோட அப்பாவும் என்னோட அம்மாவும் தான். என் அப்பா எனக்கு அரசியல் சொல்லி கொடுத்தாரு. அந்த அரசியல் எப்படி உண்மையா இருக்கும்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. என் அப்பா எனக்கு பேச சொல்லி கொடுத்தாரு. என் பேச்சுல எப்போதும் சத்தியம் இருக்கணும்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. என் அப்பா எப்படி உழைக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு, என் அம்மா எப்படி உதவணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட என் தாய்க்கான பாராட்டு விழா தான் இந்த விழா. நம்மள மாதிரி ஆம்பளைங்களும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நம்ம பேசும்போது நல்லா வாய்களையே பேசுவோம், ஆம்பளையும் பொம்பளையும் சமம்னு. ஆனா அகால மனசுக்குள்ள நமக்குள்ள ஒரு ஆணாதிக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம கஷ்டப்படுறோம், வெளியே போறோம், வேலை பார்க்குறோம், ரத்தத்தை சிந்துறோம், வேர்வையை சிந்துறோம், அதெல்லாம் ஓகே. ஆனா என்னைக்காவது நம்ம குடும்ப தலைவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கோமா? வெளியே போற ஆம்பளைக்கு சம்பளம் கிடைக்குது, அங்கீகாரம் கிடைக்குது. வீட்டில் இருக்க குடும்ப தலைவிக்கு என்ன கிடைக்குது? ராத்திரி பகல்னு பார்க்காம காலங்காத்தால எந்திரிச்சு துணியை துவைச்சு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, சமையல் கட்டில வேலையை பார்த்துட்டு நமக்கு சாப்பாடை போடுறாங்கல்ல, அவங்க நம்ம இடத்தை கொடுத்துட்டோம். இல்லை இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்காக சமைச்சு அவங்க சாப்பாடு போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கையில் செல்போனு, இந்த கையில் சாப்பாடு தட்டு. ஒரு கண்ணில் ஃபோனை பார்ப்போம், ஒரு கண்ணில் சாப்பாடை பார்ப்போம். ஃபோன் என்ன பார்க்குறோன்னு தெரியாது, என்ன சாப்பிட்றணும் தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் அம்மா நீ சூப்பராக சமைச்சிருக்க, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கியா? ஒரு வாட்டி சொல்லி பாருங்களேன். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது அது மட்டும்தான். அந்த ஒரே ஒரு வார்த்தை அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா? அவங்களோட காசு பணம் இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கறது கிடையாது. அவங்களுக்கு எந்த அங்கீகாரம் வேணாம், எந்த பாராட்டு வேணாம். இதோ எங்க அம்மாவுக்கு கூட சத்தியமா நீங்க உங்களுக்கு பாராட்டு விழான்னு தெரியாது. எங்க அப்பாவுக்கு பாராட்டு விழான்னு பொய் சொல்லி தான் அவங்களுக்கு கூட்டு வந்திருக்கோம். எந்த குடும்ப தலைவிக்கும் எந்த பாராட்டும் வேணாங்க. உங்களோட பாசம், உங்களோட நேரம், கொஞ்சம் நேரம் கொடுத்தா குறைஞ்சிருவோமா? நீ என் கூட பேசலனாலும், நீ என்னை வெறுத்தாலும், நீதாம்மா என் உசுரு. நீ என்னை நல்லபடியாக வளர்த்தனால தான் இத்தனை பேர் என்னை பாராட்டுறாங்க. மன்னிச்சிருங்க, எனக்கு என் மாமனார் மாதிரி என் புருஷன் மாதிரிலாம் பேச தெரியாது. எனக்கு ரொம்ப புகழ்ச்சியாகவும் பேச தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன். நம்ம ஊர்ல எத்தனையோ பேர் வசதியா பெரிய கோடீஸ்வரங்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் சமூக சேவை பண்ண மாட்டாங்க. பல பேர் 10 பைசா கூட செலவு பண்ண மாட்டாங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாதுன்னு இன்னும் சேர்த்துக்கிட்டே போவாங்க. ஆனா என் அத்தை அப்படி இல்லை. என் அத்தைக்கு உதவுற குணம் என் மாமனார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு உருவானதில்லை. அது அவங்களுக்கு இயல்பிலேயே இருக்கு. எங்க அத்தை பிறந்தது ஒன்றும் பெரிய குடும்பத்துலலாம் இல்லை. என் மாமனார் குடும்பத்தை விட அது ரொம்ப சின்ன குடும்பம் தான். ஆனா அப்ப இருந்தே தாங்கிட்ட இருக்கிறத ஒரு பங்கை மற்றவங்களுக்கு கொடுத்து பழகி இருக்காங்க. அவங்க ஊர்ல இப்பவும் பல பேர் அவங்கள பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த குணத்தோட அடுத்த கட்டமா தான் அவங்களோட சமூக சேவையை நான் பார்க்கிறேன்.
அதே மாதிரி இன்னும் சொல்லணும்னா இந்த தொகுதியில எத்தனையோ பேரை அவங்க படிக்க வச்சிருக்காங்க, எத்தனையோ பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, உழைக்க தயாரா இருக்கிற எத்தனையோ பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்காங்க. அவங்களால வறுமையில இருந்தும் கஷ்டத்துல இருந்தும் மீண்டவங்க பல ஆயிரம் பேரு சேவைய அவங்க வாழ்க்கையோட அங்கமா பாக்குறாங்க. சாப்பிடுறது தூங்குறது மாதிரி இது அவங்களோட தினசரி வேலை. சேவை செய்யாம அவங்களால இருக்கவே முடியாது. இந்த காலத்துலலாம் சின்னதா ஒரு நல்லது செஞ்சாலும் அவ்வளோ பிரதிபலனை எதிர்பார்க்கறாங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா எங்க அத்தை அப்படி ஒரு விஷயத்த அவங்க எதிர்பார்த்ததே இல்லை. இது எங்க அத்தைக்காக நடக்கிற பாராட்டு விழா ஃபங்க்ஷன் மட்டும் இல்ல, என் அத்தை மாதிரி சேவை செய்யற எல்லா பொண்ணுங்களுக்கும் நடத்துற பாராட்டு விழா. ஒரு மருமகளா என் அத்தையோட சேவைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் நல்ல காரியம் பண்ற ஒருத்தரை கூட இருக்கிற மத்தவங்க எல்லாரும் பாராட்டி அவங்கள உற்சாகப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். என் அத்தைக்காக இந்த பாராட்டு விழாவை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவங்க வீட்டுல மருமகளா வாழறது எனக்கு தான் பெருமையா இருக்கு. அத்தை, உங்களுக்கு எப்பவுமே நாங்க எல்லா காரியத்திலையும் உறுதுணையா இருப்போம். இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், ஐ லவ் யூ அத்தை. நன்றி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல சந்தோஷம் கிடைக்கும். சிலருக்கு பாடினா பிடிக்கும், சிலருக்கு எழுதுனா பிடிக்கும், சிலருக்கு படம் பார்த்தா பிடிக்கும், சிலருக்கு டான்ஸ் ஆடினா பிடிக்கும், சிலருக்கு சாப்பாடுனா பிடிக்கும். எனக்கு அதே மாதிரி சேவை பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். நாம ஒருத்தருக்கு செய்யற உதவியால அவங்க முன்னேறி நிக்கிறத பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. அந்த சந்தோஷத்தை அனுபவிச்ச யாருமே உதவி செய்யறத நிறுத்த மாட்டாங்க. மற்றவங்களுக்கு உதவுறதுல கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு வாழ்க்கையில வேற எதிலையுமே கிடைச்சதில்ல. அந்த சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் இந்த சேவையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு இந்த மேடை கூட்டம் இதெல்லாம் பழக்கம் இல்லை. என்னை இப்படி கௌரவப்படுத்தணும்னு நான் பெருசா ஆசைப்பட்டதும் இல்லை. ஆனா இப்படி என்னை மேடை ஏற்றும் போது என்ன மாதிரி பல பேருக்கு முன்னுதாரணமா இருக்கும். அதுக்காகவே நான் இந்த பாராட்டை ஏத்துக்கிறேன். என்னை கௌரவப்படுத்தின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.